வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் யூனிட் வைஸாக கேட்டகரைஸ் பண்ணி சார் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் சார் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது வந்து எப்படின்னா ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சார் இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லையும் இந்த மாதிரி கிளாசிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி முத்தான கேள்விகள் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். படிக்க சிரமப்படக்கூடிய பசங்க ஈஸியாக இதில் மார்க் எடுத்துட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா நல்லா படிக்கிற பசங்க கேர்லெஸ் மிஸ்டேக்னால 6 மார்க் எங்கேயாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. நான் மொத்தமாக புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக கவனிங்க. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இது யூனிட் 2ல் இருக்குது. ஹைகோஜெசன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா போரான், டெட்ராஜென்ஸ் கார்பன், நிக்டோஜென்ஸ் நைட்ரஜன், சால்கோஜென்ஸ் ஆக்சிஜன். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் 2 மார்க்கில் ரிப்பீட்டாக வரக்கூடிய கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன் இன் தி ஃபாலோயிங். இது யூனிட் 3ல் இருக்குமா. ஹாலஜன்ஸ் அதாவது OF2 கொடுத்துருக்காங்களே அதில் அந்த எஃப்ஓடைய ஆக்சிஜன் ஸ்டேட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிபிட் என்னதுமா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது எந்த காம்பவுண்ட்லாம் இருந்துட்டு போகுது அது எப்பயுமே -1 தான். நீங்களே பாருங்கள் OF2 O2F2 இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ளூரினுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். அடுத்து பாருங்கள் C2O3ல் குளோரினுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +3, I2O4ல் அயடினுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4. புரிஞ்ச தங்கங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம விட்டுறவே கூடாது, ஈஸியாக மார்க் எடுத்துடணும். ஓகே தங்கங்களா? இது யூனிட் 3ல் இருக்கக்கூடிய கொஸ்டின். யூனிட் 5ல் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. கிளாசிஃபை த ஃபாலோயிங் லிகாண்ட்ஸ் பேஸ்டு ஆன் தி நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம். இது யூனிட் 5. NH3 கொடுத்துருக்காங்க. இது மோனோடென்டேட் லிகாண்ட். EN எத்திலின் டையமின் பைடென்டேட் லிகாண்ட். அடுத்து ஆக்சலேட் அயான் OX2- கொடுத்துருக்காங்க. இதுவும் பைடென்டேட் லிகாண்ட். பிரிடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோடென்டேட் லிகாண்ட். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியணும். அதனால் தரவாக படிச்சுக்கோங்க. இதை தவிர இது வரைக்கும் மாற்றி எதுவும் கேட்டதே கிடையாது. இதை தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதை என்ன பண்ணுங்க, நல்லபடியாக படிச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சதுலேருந்து நமக்கு மார்க் போயிடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. படிக்க சிரமப்படுற பிள்ளைகள் உங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து தான் அடுத்தடுத்து டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸு, யூசஸ் கொஸ்டின்ஸு, ரீசனிங் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்கும் சார் வந்து யூனிட் வைஸாக ஆன்சர் கொடுக்கலான்னு இருக்கேன். அது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். யூனிட் 6ல் இருக்குது. P4 மாலிகுலார் சாலிட், பிராஸ் மெட்டாலிக் சாலிட், டைமண்ட் கோவலன்ட் சாலிட், NaCl அயானிக் சாலிட், அயோடின் மாலிகுலார் சாலிட். இது அப்படியே படிச்சுட்டாங்களா, எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அடுத்து யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை தி ஆர்டர் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். தியரிட்டிக்கலி ஆர்டர் வேல்யூ மே பி மோர் தென் 1 பட் ப்ராக்டிக்கலி 1. அதாவது தியரிட்டிக்கலாக பார்த்தோம்னா 1 விட அதிகமாக இருக்கும், மோர் தென் 1. ப்ராக்டிக்கலாக பார்த்தா 1 இருக்கும் அப்படின்றாங்க. அந்த 2 ஆன்சரும் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 92 to 38. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் எழுதணும் நம்ம. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு KA⁻1/2 B⁻2 இருக்குது. ஸோ பவரை கூட்டினோம்னா அதுதான் ஓவரால் ஆர்டராக வரும். சரிங்களா? ஏயை பொறுத்து 1/2 ஆர்டரில் இருக்குது, பியை பொறுத்து செகண்ட் ஆர்டரில் இருக்குது. அப்போ ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டரையும் நம்ம கூட்டணும். அப்படி கூட்டணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 5/2 ஆர்டர். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, இல்லை ஏதோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். இதுதான் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆன்சரை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்து விழுகும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை தி ஃபாலோயிங் இன்டு மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். இது யூனிட் 14ல் இருக்குது தங்கங்களா. இடையில வேறு எதுலேயும் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் பாலிசாக்கரைட்,
ஃப்ரக்டோஸ் மோனோசாக்கரைட்ஸ், சுக்ரோஸ் ஓலிகோசாக்கரைட்ஸ், லாக்டோஸ் ஓலிகோசாக்கரைட்ஸ், மால்டோஸ் ஓலிகோசாக்கரைட்ஸ். அதாவது சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இந்த 3 பேருமே ஓலிகோசாக்கரைட்ஸ் தான். ஃப்ரக்டோஸ் மோனோசாக்கரைட்ஸ், ஸ்டார்ச் நமக்கு தெரியும், அது பாலிசாக்கரைட்ஸ். ஓகே தங்கங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிக்கிறேன். சார் இந்த ஃபோட்டோ காப்பி எனக்கு படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வாட்ஸ்அப் சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி நான் நிறையா வந்து ஃபோட்டோ காப்பி போட்டிருக்கேன், அதெல்லாம் இருக்குது. கெமிஸ்ட்ரி வித் மோகன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். வாங்க, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஆஸ் லீனியர் பிரான்ச்டு ஆர் கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ். இது யூனிட் 15ல் இருக்காங்களா? பேக்கலைட் கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ், நைலான் 66 லீனியர் பாலிமர், LDPE பிரான்ச்டு பாலிமர், HDPE லீனியர் பாலிமர். இதெல்லாம் 2 மார்க் நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். ஓகே தங்கங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்படி போட்டது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்தது நான் சொன்ன மாதிரி யூசர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைப்பாக பிரித்து உங்களுக்கு வித் ஆன்சரோட சார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அது கொடுக்கப்படும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.